ஐசையா 9:6 வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலன் பிறந்தார். பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் இதுதான் முக்கியமானதா இருக்கு. ஏன் நம்ம கர்த்தர் மேல பாரத்தை வைக்கணும்னா, அவருடைய நாமம் பாருங்க அதிசயமானவர். அதிசயத்தை செய்வார். உங்களுக்கு அவர் அதிசயத்தை செய்வாரு. உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்வாரு. உங்க உள்ளத்துல இருக்கிற பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வாரு. டாக்டர் ஆவறதுன்னு சொல்லிடுவாங்க, மனுஷர் ஆவறதுன்னு சொல்லிடுவாங்க. தள்ளப்பட்ட இடத்துல நீங்க ஒதுங்கி கதறி கலந்து கொண்டு இருப்பீங்க. யாரும் இல்லாத வேலையில ஆண்டவரை நோக்கி நீங்க செபித்து பாருங்க. நீங்க செபிப்பீங்க, கர்த்தர் அதிசயமானவராயிருப்பார். ஹல்லேலூயா. டாக்டர்னால ஆகாதது கர்த்தர் அதிசயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த மனுஷனால முடியாதது யாருனால முடியும்? ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கொடுப்பார் உங்களுக்கு. உங்களுடைய எல்லாவற்றையும் யார்கிட்ட வைக்கணும்னா, கர்த்தருடைய சமூகத்துல வைக்கணும். ஆண்டவரே, நான் இதை செய்ய போகிறேன், இந்த வேலையை செய்ய போகிறேன். என் குடும்பத்தை என்னால நடத்த முடியல, என் கணவன் கிட்ட என்னால போராட முடியல, என் மனைவி கிட்ட என்னால போராட முடியல, என் பிள்ளைகளை நான் எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு சொந்த புதிய சிந்திக்காம ஆண்டவராக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல கர்த்தரிடத்துல நீங்க முழங்காலிட்டு கையை உயர்த்தி, கர்த்தாவே ஆலோசனை கொடுங்கப்பா, என் குடும்பத்துல இப்படியாப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல, நான் தவித்து கொண்டிருக்கிறேன். ஒரு மீன் தண்ணி இல்லாம எப்படி துடித்து கொண்டு இருக்கிறதோ அப்படியே வாழ்க்கை துடித்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்துல போய் நான் யார்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், ஆலோசனை கேட்க மாட்டேன் டாடி. நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆலோசனை கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா என்று நீங்க சொல்லும் பொழுது ஆலோசனை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை செம்மையாய் நடப்பதற்கு அவர் என்ன செய்கிறாருங்க? ஆலோசனை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆலோசனை கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறாருங்களா? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் வந்து வல்லமுள்ள தேவனா இருக்கிறாருங்க. அப்போ வல்லமுள்ள தேவனிடத்துல நம்முடைய பாரத்தை என்ன பண்ணணுங்க? வைக்கணும். ஹல்லேலூயா. அப்ப வல்லமுள்ள தேவனிடத்துல உங்களுடைய பாரத்தை நீங்கள் வைக்கும் பொழுது அவருக்கு வல்லமை இருக்கு. அந்த பாரத்தை சுலபமா என்ன பண்ண போகிறாருங்க? தீர்க்க வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு பலனில்லாத மனுஷங்கிட்ட தூக்க சொல்ல தூக்க முடியுமா? முடியாது. அவனே பலனில்லாத படுத்த படுக்கையில இருக்கிறான், தூக்க முடியல. ஆனா வல்லமுள்ள தேவனுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துல உங்களுடைய பாரத்தை நீங்க வைக்கும் பொழுது அவர் வல்லமை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாருங்க? வல்லமுள்ள தேவன், நித்திய பிதாவா இருக்கிறார். அவரு சமூகம் எப்படிங்க? சடன்ல வந்த இல்ல பிதா, என்னதுங்க? இப்பதான் வந்த பிதா அல்ல, நித்திய 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 பிதாவா இருக்கிறார். இந்த உலகம் தோன்றும் நாம் உருவாக்குவதற்கு முன், இந்த உலகத்தை படிப்பதற்கு முன்பாகவே அவர் நித்திய 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 பிதாவாக இருக்கிறார். அவர் நித்திய பிதா இடத்துல நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கிடைக்கும் பொழுது நித்திய பிதா நம்மளை வழிநடத்துகிற ஒரு நல்ல பாத்திரராக இருக்கிறார். நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும். ஹல்லேலூயா. எப்படிங்க? 1000 வருடத்திற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து கலிலேயால பெத்லகேம்ல பிறப்பது இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டுச்சுங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவன், உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற தேவனை விட்டு தூரமா போகிறோம். ஏன் தூரமாய் போனாலும் ஏமாற்றத்தை தான் நம்ம அனுபவிக்க முடியும். அந்த சமாதானத்தின் தேவனை நம்ம பெற்றுக் கொள்ளணும். சமாதானத்தின் தேவனை நாடி நம்ம வரணும். இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அறிந்து 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 அந்த இதயத்திலும் சிந்தனையில நம்ம நினைத்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சமாதானத்தை கொடுக்க அவர் பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாத்திரராக சமாதானம் கொடுத்தாரு. இந்த வார்த்தை ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொன்னவரே, அந்த சமாதான தேவன் பிறந்த பிறகு சமாதானத்தை கொடுத்தார். யாருக்கு சமாதானத்தை கொடுத்தார்? உனக்கும் எனக்கும் நமக்கும் சமாதானத்தை கொடுத்தார். எப்படி? நாம் ஒரு பாவத்தின் பிசாசின் கட்டில அடைக்கப்பட்டு கட்டப்பட்டு இருந்தோம். அவருடைய ரத்தத்தால் நமக்கு விடுதலை கொடுத்தார். அந்த கல்வாரி சிலுவையின் நிமித்தமா நமக்கு ஒரு விடுதலை கொடுத்த இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். மனதுருகினார். அடாதா என்று சொல்லி போய் அந்த விதவியுடைய கண்ணீரை துடைச்சார். மறைத்து போயிருந்த வாலிபன் எழுந்து வந்தான்.
இது சமாதானம். எவ்வளவு பெரிய சமாதானம்! இதை விட ஒரு சமாதானம் வேண்டுமா? அந்த மனுஷனை எழுப்பின தேவன் மிகப்பெரிய சமாதானத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துல சமாதானமா இருப்பதே அவருடைய நிச்சயமா இருக்கு. அந்த நிச்சயத்தின் தேவனிடத்துல நம்முடைய பாரங்களை வைக்கலாம். எந்த மனுஷர்கிட்டயும் உங்களுடைய பாரத்தை நீங்க வைக்க கூடாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடம், கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய நீதி. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசிட்டு இருக்கிற எந்த மனுஷனை நம்பாதீங்க. நிச்சயமா சொல்றாங்க, நம்பாதீங்க தேவ பிள்ளைகளே. இயேசுவை மாத்திரம் நம்புங்க, இயேசுவை மாத்திரம் நம்புங்க. இயேசப்பா உங்களை ஏமாற்ற மாட்டார், இயேசப்பா உங்களை அழ வைக்க மாட்டார், இயேசப்பா உங்களை கதற வைக்க மாட்டார், இயேசப்பா உங்களை தெருவில் வைக்க மாட்டார். இயேசப்பா உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உன் கண்ணீரை துடைப்பாரு, உன் வேதனை போக்குவாரு, உன் பாரத்தை இயேசப்பா சுமப்பார். அந்த தேவ பிள்ளையே, எது குறித்த கவலைப்படாத. மனுஷர் ஏமாற்றுகிற குணத்துலதான் வாழ்வாங்க. உன்னை காட்டி உன் நிமித்தம் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க. அதெல்லாம் நிலைக்குமா? நிலைக்காது. அதற்கு இரட்டிப்பான தீமைகளை அனுபவிக்குவாங்க. ஏனென்றால் எளியவர்களை நீ என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. தேவ பிள்ளையை என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை தொடுகிறவன் யார தொடுறாங்களா? அப்பாவை தொடல, அப்பாவுடைய கண்ணிமையை தொடராங்களாம். சாதாரண நமக்கு ஒரு தூசி போறதுமே அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த இமை மூடிடுறோம். அவரை பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனா நம்மை தொடுகிறவனே ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? உன்னை தொடுகிறவன் என் கண்ணிமையை தொடுகிறான் என்றார். அப்பா விட்டுடுவாரா? விட மாட்டார். நீ விதைச்ச விதைக்கு, நீ செஞ்ச தீமைக்கு நீ என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுக்கிறத பெற்றுக்கொள்ளணும். தேவன் அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளை வெட்கப்பட விடவே மாட்டார். அவர் வெட்கத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, வெற்றியை கொடுக்கிற இயேசு மத்தியில இருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். முதலாவது தேவனை தேடணும், அவருடைய சமூகத்துல நிலைத்திருக்கணும். அவரே நம்முடைய ஜீவன், அவரே நம்முடைய வாழ்க்கை என்று நம்ம உறுதியா என்ன பண்ணணுங்க? நிலைத்திருக்கணும். ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்றால் கர்த்தரை முதலாவது நம்ம தேடணும். அவர் மேல நம்முடைய பாரத்தை வைக்கணும். அந்த பாரத்தை நம்ம வைக்கிறோம் என்றால் அவர் நமக்கு சொந்தமானவராக இருக்கணும். அவர் சொந்தமானவராக இருக்க வேண்டும் என்றால் உன் பாவத்தை உன்னை நீ அறிக்கையிட்டு இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளையா நீ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை பண்ணுங்க. நன்றி இயேசுவே.